ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய வயல் வந்து கிட்டத்தட்ட விளைஞ்சிட்டுது. விளைஞ்ச வயல் வந்து எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால், அந்த நெல் கதிர்கள் வந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறி இருக்கும். இப்படி வயலை பார்க்கக்குள்ள இப்படி தங்கம் மாதிரி மஞ்சள் நிறமாக இருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த மஞ்சள் நிறத்துக்கு வந்த உடனே அந்த ஓலைகளும் பச்சை இருக்கிற ஓலைகளும் வந்து பிறகு ஒரு மஞ்சள் நிறத்துக்கு மாறத் தொடங்கும். இப்போ அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட விளைஞ்சிட்டுது. இன்னொரு 7 நாளையில் வந்து இந்த வயலை வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் தண்ணியெல்லாம் வெட்டி விட்டுட்டோம். தண்ணி ஏன் வெட்டுறோன்னு சொன்னால், நிலம் காய்கிறதுக்கு அந்த ஹார்வெஸ்டர், அதாவது அந்த வேளாண்மை வெட்டுற மெஷின் அப்படி ட்ராவல் பண்ணக்குள்ளே இந்த இந்த வயல்களை வந்து வெட்டக்குள்ளே வந்து சில டைம் புதைய பார்க்கும். இது கொஞ்சம் களி நிறைந்த வயலாக இருக்கிறதால தண்ணி ஏற்கனவே வெட்டி விடுவோம். மற்ற வந்து அந்த தண்ணியை வெட்டி விட்டோம்னு சொன்னால் டாப்பிக்காக வந்து விளையும். இப்போ தண்ணி இருக்கக்குள்ள விளையிற வீதத்தை விட தண்ணி இல்லாத டைமில் விளையிற வீதம் வந்து டக்குண்டு வந்து விளையக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த இன்னொரு காரணம் என்னென்னு சொன்னால், அந்த காய் பருவத்தை அடைஞ்சோன்னா, அதாவது அந்த கதிரில் வந்து கீழ் நோக்கி பார்த்த பிறகு வந்து எங்களுக்கு தண்ணி தேவையில்லை. காய் வந்த பிறகு வந்து தண்ணி தேவையில்லை. அதாவது வந்து தண்ணியை வந்து நாங்கள் வயலை வந்து அறுவடை செய்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முந்தி வந்து தண்ணியை வெட்டி விடுவோம். அடுத்த வீடியோவில் இந்த வயலினுடைய அறுவடைக்குரிய அந்த வீடியோ தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் இந்த வயல் வேளாண்மை வெட்டு வீடியோவில் சந்திப்போம்.